ఒక డర్మటాలజీ టెస్టెడ్ ప్రోడక్ట్ ఒక ట్రస్ట్ అయిన బ్రాండ్ నేను ఎప్పుడే బ్రైడ్స్ కి యూజ్ చేస్తాను. సో ఐ ఫీల్ నో ఇఫ్ యూ వాంట్ సమ్ అఫోర్డబుల్ ரேஞ்ச் பை கார்னியர் மிஸ்லர் வாட்டர். அது மட்டுமே போதும். பேசிக்கா நான் இப்பதான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா யூ கேன் பை கார்னியர் மிஸ்லர் வாட்டர். ஓகே, ஸ்டெப் 1 புரிஞ்சுதா எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு? ஸ்டெப் 1 எதுக்கு யூஸ் பண்றோம்? டீப்பா கிளென்சிங் பண்ணி ஸ்கின்னை க்ளீன் பண்ணிக்கிறோம். அதுதான் ஸ்டெப் 1. நீங்க எழுதிக்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன் நான். ஸ்டெப் 2 என்ன? டோனர் நிறைய இருக்கு. சில பேருக்கு ரேஷஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேக்கப் அலர்ஜி ஆகிடும். நான் நல்லா தான் இருந்துச்சு ஸ்கின். மேக்கப் என்கேஜ்மெண்ட் பண்ண அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொறி பொறியா ஆயிடுச்சு ஸ்கின் எல்லாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ. போர்ஸை க்ளோஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? ஆயில் ப்ரொடியூசிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின். இந்த எம்ப்ரியோலஸ் மாய்ஸ்சரைசர் யாருக்கு யூஸ் பண்றது? ஓகே, I will write it down. You can use it for sensitive skin. సెన్సిటివ్ అంటే నార్మల్ కూడా మీరు యూజ్ చేసుకోవచ్చు. ప్లస్ డ్రై స్కిన్ వాళ్ళకి యూ కెన్ యూజ్ ఇట్ ఫర్ డ్రై స్కిన్, நார்மல் ஸ்கின். இந்த ட்ரைனஸ்னால முகமே வந்து பொலிவில்லாம இருக்கும். அந்த பொலிவில்லாத இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஆர்டிபிஷியலா ரேடியன்ஸ் கொடுக்குறோம். ரேடியன்ஸ்னா என்ன? ஷைன், தகதகப்பு. ஓகே, நம்ம அதனால தான் வந்து நம்ம ட்ரை ஸ்கின்க்கு என்ன சொல்றோம்? நம்ம ரேடியன்ஸ் பிரைமர் யூஸ் பண்றோம். ஆயிலி ஸ்கின்க்கு நம்ம மேட்டிஃபைங், அந்த தகதகப்பை கம்மி பண்றதுக்கு, ஆயில கம்மி பண்றதுக்கு தான் we are using mattifying primer. மேக்கப் நிக்கல, எனக்கு வந்து மேக்கப் பேட்சி ஆயிடுது, மேக்கப் திரிஞ்சு போயிடுது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதனால நடக்குது?